வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி இலட்சியவதிகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஜூலை மாதத்தினுடைய 16, 17, 18 3 நாளுகளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸனுடைய பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இன்னும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டெலகிராம் லிங்க்கு போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ தமிழக அரசின் சார்பில் பல்வேறு இடங்களில் இந்த அகழாய்வு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஸோ அப்போ அதில் எந்த இடத்துல இந்த கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் அப்படின்ற இடத்துல நாட்டரம்பள்ளி என்ற இடத்துல 20க்கும் மேற்பட்ட கற்கருவிகள் வெவ்வேறு வடிவங்களில், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வெவ்வேறு வடிவங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? 10,000 ஆண்டு முதல் 1,00,000 ஆண்டுகள் வரையிலான பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளும் அங்கே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 2வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 2024 ஆண்டிற்கான 17வது யூரோ கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற்றது? யூரோ கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஜெர்மனி. ஓகேங்களா? இது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான். ஓகேங்களா? இதில் யார் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறா அப்படின்னா ஸ்பெயின் அணி தான் சாம்பியனை வென்றிருக்கிறாங்க 4வது முறையாக. எந்தெந்த ஆண்டுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964, 2008, 2012, 2024 ஆகிய ஆண்டுகளில் 4வது முறையாக ஸ்பெயின் வெற்றி அடைகிறாங்க. இதன் மூலமாக அவங்க அதிக முறையாகவும் சாம்பியன். ஓகேங்களா? இந்த யூரோ கோப்பையில் 4 முறை சாம்பியன் வென்ற ஒரே அணியாகவும் ஸ்பெயின் அணி தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரே போட்டியில் அதிக கோல்கள் அடித்தணி 15 கோல்கள் அடித்தணியும் ஸ்பெயினாக தான் இருக்குது. இந்த போட்டிகளில் 2வது இடத்தை இங்கிலாந்து இருக்குது. தொடர் நாயகன் விருதை ரோட்ரி அப்படின்ற ஸ்பெயின் வீரர் தட்டிச் செல்கிறார். சிறந்த இளம் வீரர் விருதை லேமின் யமால் ஸ்பெயினை சார்ந்தவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. 3வது கொஸ்டின். 2023 ஆண்டிற்கான வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை வழங்கியவர் யார்? வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை வழங்கியவர் யார் அப்படின்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கைத்தறியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளில் விருதுகளை வழங்கியிருக்கிறார். அதாவது கைத்தறி துறையில் யாரெல்லாம் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களுக்கான விருது தான் இது. வாழும் கைவினை பொக்கிஷம் விருது 2022-23 ஆண்டிற்கான விருது. ஓகேங்களா? இதற்கான பரிசு தொகை எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,00,000 ரூபாயும் 8 கிராம் தங்கப்பதக்கம் இதெல்லாம் வழங்குவாங்க. இது யார் கூட சார் இணைந்து பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கைத்தறி தொழிலாளர் தொழில்கள் வளர்ச்சி கழகம். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இந்த விருதுகளை கொடுக்குறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை கொடுத்துருக்கிறாரு. நம்ம வெற்றியாளர்களை பார்க்கலாம். பித்தளை கலைப்பொருள்கள் அப்படின்றதுல பாலகிருஷ்ணன் காஞ்சிபுரம் அண்ட் கேபி உமாபதி தஞ்சாவூர் சேர்ந்தவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்குது. சுடுகளிமண் பொருளுக்காக ராஜகோபால் திருநெல்வேலியை சார்ந்தவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. கற்சிற்பத்திற்காக மணி திருவண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. கோவில் நகைகள் முத்துசுவாமி கன்னியாகுமரிக்கு வழங்கப்பட்டிருக்குது. இசைக்கருவி கோவிந்தராஜன் தஞ்சாவூருக்கு வழங்கப்பட்டிருக்குது. கோரைப்பாய் நெசவுக்காக கலைமான் பிவி திருநெல்வேலி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இயற்கை நார் பொருட்கள் தங்கஜோதி கன்னியாகுமரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஸோ தமிழக அரசினுடைய சார்பிலையும் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகத்தினுடைய சார்பிலும் இந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருது 2022-23 ஆண்டிற்கான விருதுகள் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் 1,00,000 ரூபாய் பரிசு தொகையும் 8 கிராம் தங்க நகையும் வழங்குறாங்க, தங்கப்பதக்கமும். ஓகேங்களா? ஓகே. 4வது கொஸ்டின். 15வது வேளாண்மை தலைமைத்துவ விருதுகளில் வேளாண்மைக்கான சிறந்த மாநில விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது? வேளாண்மைக்கான சிறந்த மாநில விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த வேளாண் பொருள்களாக இருக்கட்டும், வேளாண் உற்பத்தியாக இருக்கட்டும், இதில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம், புதுமையான விவசாயத்தை கடைபிடிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கும், கிராமப்புற விவசாயத்தை அதிகமாக ஊக்குவிக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த விருது என்பதை வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மகாராஷ்டிரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. 2008 காலகட்டத்திலேருந்து இந்த அக்ரிகல்ச்சரல் டுடே அப்படின்றவங்க தான் இந்த விருதுகளை வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த ஆண்டிற்கு மகாராஷ்டிரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. 5வது கொஸ்டின். செவாலியர் டி லா லெஜின் டி ஹார்னர் அப்படின்ற விருதை பெற்றவர் யார் அப்படின்னா ரோஷ்னி நாடார் மல்ஹோத்ரா. ஓகேங்களா? யார் பெற்றிருக்கிறா? ரோஷ்னி நாடார் மல்ஹோத்ரா தான் இந்த செவாலியர் டி லா லெஜின் டி ஹானர் விருதை பெற்றிருக்கிறாரு. இவர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா HCL இருக்கு இல்லையா, அதனுடைய நிறுவன தலைவர் தான் இவர். ஓகேங்களா? இதை இந்த தமிழில் இந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை நைட் ஆஃப் த லீஜின் ஆஃப் ஹானர் என்றும் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. எப்படி கொடுத்தாலும் அடிச்சு விட்டுறணும். ஓகேங்களா?
ஓகே, அடுத்தது 6வது கொஸ்டின். எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தாத மோசமான நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஓகேங்களா, அதாவது இந்த தடுப்பூசியை வந்து நோய் வந்து நம்மளை தொற்றுவதற்கு முன்னாடியே வந்து அதற்கான தடுப்பூசியை வந்து போட்டுக்கிற சிஸ்டம் வந்து எல்லா நாடுகளையும் கடைபிடிக்கப்படுகிறது. பட் இந்த நாடு, இந்த பட்டியல் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடுப்பூசியை செலுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல இதிலே பின்தங்கிய நாடு எது அப்படின்னா இந்த நைஜீரியாவில் மேக்ஸிமம் யாருமே போட்டுக்க மாட்டாங்க இந்த தடுப்பூசிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2ஆம் இடத்துல இதில் இந்தியா இருக்கிறாங்க. என்ன சார், இந்தியாவில் தான் எல்லா தடுப்பூசியும் போடுறாங்களா, நீங்கள் என்ன இந்த பட்டியலில் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, எதற்காக இந்தியா இந்த பட்டியலில் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக 145 கோடி அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் பார்த்துருக்குறோம். அதில் இந்த இந்தியா 2023 ஒரு 16 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 145 கோடியில் வெறும் 16 லட்சம் பேர் போடலை அப்படின்னா இதற்கே இந்தியா வந்து 2வது இடத்திற்கு இந்த பட்டியலில் வந்துருச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. 7வது கொஸ்டின். நிலையான ஆளுகை வாகையர் விருது பெற்ற நிறுவனம் எது? நிலையான ஆளுகை வாகையர் விருது பெற்ற நிறுவனம் இந்த கார்டன் ரீச் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு தான் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இது கொல்கத்தாவில் இருக்குது. 84 தொடங்கப்பட்டது. 1884 தொடங்கப்பட்டதாக இந்த கார்டன் ரீச் கப்பல் கட்டும் நிறுவனம். இதற்கு நிலையான ஆளுகை வாகையர் விருது என்பது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த 2024 கிரகத்தினுடைய நிலைத்தன்மை குறித்த கண்ணோட்டம் மீதான உச்சி மாநாடு நடைபெற்றுச்சிங்க. இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த விருது வந்து இந்த கார்டன் ரீச் கப்பல் தளத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. 8வது கொஸ்டின். தங்கமணல் சிற்ப மாஸ்டர் விருது பெற்றவர் யார்? தங்கமணல் சிற்ப மாஸ்டர் விருது. இந்த மணல் சார்ந்த பொருள்கள் வந்தாலே நம்ம ஈஸியாக அடிச்சிடணும். இந்த சுதர்சன் பட்நாயக் கடந்த பல ஆண்டுகளாக இவர் தான் வந்துட்டு இந்த மணல் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியதில் எல்லாமே வாங்குறாரு. ஓகேங்களா, ஸோ இந்த சர்வதேச மணல் சிற்பம் சாம்பியன்ஷிப் போட்டி ரஷ்யாவில் நடைபெற்றுச்சு. ஸோ அதில் இவர் தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இவளை வந்து அதில் பார்த்திங்கன்னா இந்த பல்ராம் தாஸ் அன்று பூரி ஜெகநாதர் உருவத்தை வந்து இவர் மணலில் செதுக்கி முதல் பரிசை வந்து பெற்றிருக்கிறாரு. தங்கமணல் சிற்ப மாஸ்டர் விருது அப்படின்ற விருதை பெற்றிருக்கிறார். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 9வது கொஸ்டின். ஹான்ஸ் வான் ஹென்டிக் விருது பெற்றவர் யார்? ஹான்ஸ் வான் ஹென்டிக் விருது பெற்றவர் கே. சொக்கலிங்கம். யார்? கே. சொக்கலிங்கம் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. இவர் ஓய்வு பெற்ற தமிழக பேராசிரியர். எந்த பல்கலைக்கழகம் சார் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் துறை. ஓகேங்களா, ஸோ குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலை குறித்த ஒரு ஆய்வியல் துறைக்கு ஆற்றியவர் பங்கிற்காகத்தான் இந்த விருது ஹான்ஸ் வான் ஹென்டிக் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, வேர்ல்டு சொசைட்டி ஃபார் விக்டிமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கப்படக்கூடிய விருது. ஓகேங்களா, ஸோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 3 ஆண்டுகள் 34 இருக்கு இல்லையா, ஸோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த விருது. ஓகே. அடுத்தது 10வது. 2024 ஆண்டிற்கான ஐசிசி வளர்ச்சிக்கான விருது பெற்றவர் யார்? ஐசிசி வளர்ச்சிக்கான விருது பெற்றவர், அதாவது வந்து வளர்ந்து இந்த கிரிக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ தங்கள் நாட்டில் கிரிக்கெட்டை வந்து மேம்படுத்துவது, கொண்டு வந்தது, அந்த கிரிக்கெட்டை வளர்த்தியதற்காக இந்த வளர்ச்சிக்கான விருது என்பது வழங்க யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மெக்சிகோ, ஓமன், நெதர்லாந்து, நேபாள், ஸ்காட்லாந்து, யூஏ எல்லா நாடுகளுக்குமே இந்த விருதுகள் என்பது வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 11வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏல தான் நடைபெற்றிருக்குது. இதில் சௌரிய பவா அப்படின்றவர் வெண்கலம் வாங்கியிருக்கிறார், இந்தியாவை சார்ந்தவர். இந்த போட்டிகளில் பதக்கம் வென்ற 2வது இந்தியராக அவர் இருக்கிறார். அப்போ முதல் இந்தியர் குஷ்குமார் அப்படின்றவர் 2014 தமிழ்நாட்டை சார்ந்தவர் வந்து இந்த விருதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, பெற்றிருக்கிறாரு என்பதை நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. 12வது கொஸ்டின். உலகிலேயே அசைவ உணவுகளை தடை செய்ய முதல் நகரம் யாது? உலகிலேயே அசைவ உணவுகளை தடை செய்த உலகின் முதல் நகரம் எது அப்படின்னா இந்த பாலித்தானா அப்படின்ற நகரம். ஓகேங்களா, இங்கே ஜெயின் புனித யாத்திரை தலங்கள் இது ஒன்றாக இருக்கிறது. இது ஜெயின் கோவில் நகரமாகவும் செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த விஷயங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த புனித தலத்தினால அசைவ உணவு விற்பனை மற்றும் சாப்பிட்றதுக்கும் விற்பனை செய்வதற்கும் தடை மற்றும் சாப்பிடுவதற்கும் தடை செய்யப்பட்டிருக்குது. இதன் மூலமாக என்னது, உலகிலேயே இந்த அசைவ உணவுகளை வந்து தடை செய்த முதல் நகரமாக இந்த பாலித்தானா அப்படின்ற நகரம் உருவாகிருக்குது. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் பாவ்நகர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. இதில் முதல் தீர்த்தரங்கரான ஆதிநாதர் ஜெயின் கோயில், ஆதிநாத் கோயில் அப்படின்றது அங்கே ஒரு இருக்குது. இது மிகவும் பிரசித்தி பெற்றது. ஸோ அந்த கோயிலோடைய இதை வந்து மேலே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே உணவு விற்பதற்காகவும் சாப்பிடுவதற்கும் இரண்டுக்குமே தடை செய்யப்பட்டிருக்குது. மிக முக்கியமானது.
13வது கொஸ்டின், இந்தியாவினுடைய புதிய வெளியுறவு செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? இந்தியாவினுடைய புதிய வெளியுறவு செயலாளராக பொறுப்பேற்றவர் யார்? யார் அப்படின்னா இந்த விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தான் வந்து இந்த பதவியை ஏற்றுக்கிறாங்க. புதிய வெளியுறவு 2 வருடங்களுக்கு இந்த பதவி இருப்பார். 1980 இந்திய வெளியுறவு பணி அதிகாரியாக ஜாயின் பண்ணார். இதற்கு முன் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனையினுடைய துணை ஆலோசகராக இருந்திருக்கிறார். எதற்காக தற்பொழுது புதிய வெளியுறவு செயலாளர் அவர் ஆயிருக்கிறார் அப்படின்னா வினய் மோகன் குவாத்ரா அப்படின்றவங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக இவர் ஆயிருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. 14வது கொஸ்டின், எந்த மாநிலத்தினுடைய 55 மாவட்டங்களில் பிரதமரினுடைய சிறப்பு கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா? ஸோ பிரதமரினுடைய சிறப்பு கல்லூரி எந்த 55 மாவட்டங்களில் திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேங்களா? மத்திய பிரதேசத்தில் தான் திறக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக PM காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றது தொடங்கப்படும் என்று சொல்லியிருந்துச்சு. அதன் மூலமாக ஒரு 58 மாவட்டங்களில் இது வந்து தொடங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதர் வந்து எங்கே அப்படின்னா அமித்ஷா தான் தொடங்கி வச்சுருக்கிறாரு மத்திய பிரதேசத்தில் என்பதை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது 15வது கொஸ்டின், பாதம் பாதுகாப்பம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம்? பாதம் பாதுகாப்பம் திட்டம் என்பது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த திட்டத்தை குறித்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு திட்டமாக இது இருக்குது. கிட்டத்தட்ட 26.52 கோடி செலவில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது. சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத பாதிப்புகளை தொடக்க நிலையை கண்டறிந்து அதை வந்து சிகிச்சை அளிப்பதான் இந்த திட்டம். ஓகேங்களா? மக்களை தேடி, அதே இது கூட பார்க்கும்போது நம்ம மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஆகஸ்ட் 5, 2021 தொடங்கப்பட்டது. இதற்கு போதுமான இன்சுலின் உற்பத்தி செய்யவோ அல்லது பயன்படுத்தவோ இயலாமையால் வகைப்படுத்தப்படும் ஒரு நாள்பட்ட நிலை. இது பல காரணிகளால் இருக்கலாம். அவை சுற்றுச்சூழல், வாழ்க்கை முறை, உணவு பழக்கம் மற்றும் மரபணு போன்றவற்றால் ஏற்படுவது இந்த சர்க்கரை நோய். ஓகேங்களா? இதனுடைய அறிகுறி என்பது கண் பார்வை மங்கும், அதிகப்படியான சோர்வு ஏற்படும், அடிக்கடி சிறுநீர், ஆறாத காயம் ஏற்பட்டால் அது ஆறவே ஆறாது, திடீர் வந்து உடல் எடை வந்து ரொம்ப இழக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு ஒரு முக்கிய அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? பதினாறாவது கொஸ்டின், மு கருணாநிதியினுடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழா எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 3. நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டிலிருந்து ஒரு ஆண்டு முழுக்க இந்த கருணாநிதியின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது தெரியும். இதற்கு வந்து 100 ரூபா மதிப்புடைய நாணயம் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை வந்து இங்கே கேட்டிருந்தாங்க. தற்பொழுது இந்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது 35 கிராம் எடையுடன் கூடிய ஒரு நாணயமாக இருக்குது. இது சிங்கத்துடன் கூடிய அசோகத்துடன் ஒரு சைடில் இருக்கும். பின்னாடி வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய ஃபோட்டோ இருக்கும். அதற்கு கீழே தமிழ் வெல்லும் என்ற சொற்றொடர் ஏற்பட்டிருக்கும். அவருடைய டேட் ஆஃப் பர்த் ஆகிய 1927 2024 என்பது கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் கிடையாது, 24 2024 என்று எழுதியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, கலைஞர் கருணாநிதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க 100 ரூபாய் மதிப்புடைய நாணயத்திற்கு. ஓகேங்களா? ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புதிய பொறுப்பு தலைமை டி கிருஷ்ணகுமார் இருக்கிறாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 34 பேர் மொத்தம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பாங்க. தற்பொழுது 32 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன், என் கோட்டீஸ்வர் சிங் அவர்களாக இருக்கிறாங்க. மணிப்பூர் மாநிலத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதியாக இவர் இருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. நாட்டில் ஒரு நாளில் 4442 பெண் குழந்தை திருமணங்கள் நடைபெறுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அதாவது 17 மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் 14,137 குழந்தை திருமணங்கள் வந்து இதோட தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த 23-24 காலகட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஊராட்சிகளை மட்டும் 59,364 என்று சொல்லப்படுகிறது. இந்திய குழந்தை பாதுகாப்பு ஆய்வுக்குழு தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது சார்பாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 3,863 வழக்குகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இந்த 2022 காலகட்டத்தில் கட்டாய திருமணத்துக்கு சிறுமிகள் கடத்தப்பட்டது 24% அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 21, 22, 23, 24 குழந்தை திருமண சம்பவங்கள் வந்துட்டு 81% குறைவாக பதிவாகிருக்குது. ஓகேங்களா? ஸோ சமீபத்தில் ஆய்வறிக்கையின்படி இந்த தண்டனை விகிதம் என்பது 11%. இதில் வந்து இந்த மாதிரி குழந்தை திருமணம் செய்து தண்டனை பெற்றவர்கள் 11%, குழந்தைகளுக்கு எதிரான மற்ற குற்றங்கள் 34% இருக்கதாக இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே,
மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலினுடைய முதல் பெண் இயக்குனர் என் கலைச்செல்வி. ஓகேங்களா, அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி துறையினுடைய செயலாளர். 2 ஆண்டுகள் வந்து இவர்களுடைய பதவி என்பது நீட்டிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே. இவங்க வந்து லித்தியம் பேட்டரியினுடைய தயாரிப்பு துறையில் சிறந்து விளங்கியவராக இந்த கலைச்செல்வி இருக்கிறாங்க. ஓகேங்களா, இம்ரான் கான் அவர்களினுடைய கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, பாகிஸ்தானினுடைய தேச விரோத குற்றச்சாட்டுகளினுடைய அடிப்படையில் இவருடைய தெக்ரிக் ஏ இன்சாப் கட்சி வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. ஆல்ரெடி வந்து இதற்கு முன்னாடி இவர்கள் கட்சியை சார்ந்து யாருமே போட்டியிடக்கூடாது என்பது ஒரு இருந்துச்சு. தற்பொழுது தடையும் விதிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, திறன் இந்தியா இயக்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, 2015 தொடங்கப்பட்டதற்கும் குரூப் 2 மெயின்ஸில் கூட கேட்டாங்க. ஓகேங்களா, திறன் மேம்பாடு தொழில் முனைவர் அமைச்சகம் 10வது ஆண்டாக இது இருக்க 10வது ஆண்டு வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே. தெற்காசியாவிற்கான துணை பிராந்திய பிரதிநிதியாக தீபா மாலிக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் மாற்றுத்திறனாளியாக இவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. உலகின் புகையிலை உபயோகிப்பு எண்ணிக்கையில் இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26.8 கோடி பேர் வந்து இந்த புகையிலை வந்து உபயோகிக்கிறார்கள் என்று ஒரு அறிக்கை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, நாட்டினுடைய அனைத்து மருத்துவக் கல்லூரிகள்லையும் இந்த புகையிலை பழக்கத்தை நிறுத்தணும், மையங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 12 லட்சம் பேர் வந்து புகையிலை தொடர்பான நோய்களால் ஒவ்வொரு ஆண்டுமே உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஏற்படும் புற்றுநோய்களில் 27% இந்த புகையிலை பயன்பாட்டால் ஏற்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் நோய்களினுடைய மொத்த மற்றும் மறைமுக செலவுகள் வந்து 1,82,000 கோடி ரூபாய் என்று சொல்கிறாங்க. இந்தியாவினோட ஜிடிபி மொத்த ஜிடிபியிலே 1.8% இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் முக்கிய பாயிண்ட்ஸை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா, சரி, ஓகே. சமீபத்தில் சண்டிபுரா வைரஸ் பாதிப்பு குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன வைரஸ்? சண்டிபுரா அப்படின்ற வைரஸ். நம்மளுக்கு இப்போ இந்த அறிவியல் சார்ந்த கொஸ்டின் வந்துட்டு அறிவியல் புத்தகத்துலேருந்து வராமல் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து தான் வருது. ஸோ அந்த வைரஸை தான் கேட்குறாங்க. ஸோ சண்டிபுரா வைரஸ், இதில் 4 வயது சிறுமி உயிரிழந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வைரஸினுடைய பெயர் சண்டிபுரா வெசிகுலோ வைரஸ் ராப்போ விரிடே குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆரண்ய வைரஸாக இது இருக்குது. முதல்ல 1965 மகாராஷ்டிரா சண்டிபுரா அப்படின்ற கிராமத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டனால அதனுடைய பெயர் சண்டிபுரா என்று வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து யார்கிட்ட பரவும் அப்படின்னா அதிகமாக குழந்தைகளிடத்தான் பரவுன்னு சொல்கிறாங்க. கொசுக்கள், உண்ணிகள் மற்றும் ஈக்கள் மூலமாக பரவக்கூடியது. உடல் வலி இதன் மூலமாக என்ன ஏற்படும்? உடல் வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, கடுமையான மூளை அலர்ச்சி ஏற்படும். ஓகேங்களா, இதை வந்து யார் சார் சொல்லியிருக்கிறா அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய புனேல தேசிய வைராலஜி நிறுவனம் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தமிழகத்தில் 30 வயதிற்கும் மேற்பட்ட அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை அரசு வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா, கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு தன்மையை உறுதி செய்ய யாருமே முன் வருவதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே. சில முக்கிய தினங்கள் வந்து பார்க்கலாம். உலக பாம்பு தினம் என்பது ஜூலை 16ஆம் தேதி கண்டுபிடிக்கப்படுகிறது. பாம்புகள் குறித்து வந்து நிறையா பொய்யான தகவல்கள் வந்து பரப்பப்படுகிறது. பாம்பு வந்து பால் குடிக்கும், முட்டை வந்து சாப்பிடும், பாம்பு வந்துட்டு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொய் தகவல்கள் வந்து பரப்பப்படுகிறது. பாம்பு தினம் என்பது பாம்பினுடைய முக்கியத்துவத்தையும் பாம்பு அழிவதிலிருந்து தடுப்பதற்காகவும் பாம்பு ஒரு முக்கியமான இதாகவும் இருக்குது. ஸோ பாம்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு பாராட்டு தினம் என்பது ஜூலை 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது. ஓகேங்களா, சர்வதேச நீதி தினம் என்பது ஜூலை 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கிளியோஃப்ளோஸ்ட்ரா விழிப்புணர்வு தினம் என்பது ஜூலை 17. உலக எமோஜி தினம், இந்த எமோஜிகள் நம்ம வாட்ஸ்அப் இது மாதிரிலாம் அனுப்புகிறோம் இல்லையா, ஸோ எமோஜி தினம் என்பது ஜூலை 17ஆம் தேதி தான் இதுவும் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஜூலை 18. ஓகேங்களா, கருப்பினத்தவர்களுக்கு உரிமைக்காக போராடியவர் தான் நெல்சன் மண்டேலா. அவருடைய தீம் என்ன, கருப்பொருள் என்னன்னா, இட் ஸ்டில் இன் அவர் ஹேண்ட்ஸ் ஆர் டு காம்பட் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி என்பது. ஓகேங்களா, உலக கவனித்தல் தினம் என்பது ஜூலை 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா லிசனிங் டு த வியவ் ஆஃப் டைம். ஓகேங்களா, இதோட இந்த நாளுகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.